மகா நடிகராக இருக்கார் விஜய். சினிமாவில் நடிக்கிறத விட மகா நடிகர் அப்படி தான் சொல்லணும். திமுகவோட பி டீம், திமுகவோட ஏஜென்ட் ஆகிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, மும்மொழி வந்தால் தன்னாட்சி உரிமையை பறிக்குமா, அவருடைய தன்னாட்சி உரிமையை, தமிழ்நாட்டு உடைய தன்னாட்சி உரிமையை பறிக்குமா, இப்படி சொல்லிவிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அதில் ஹிந்தி எழுச்சி நாள்னு சொல்லி நடத்துகிறாரு அவர் ஸ்கூலில். ஹிந்திக்கு பள்ளியை தனியாக வச்சுக்கிட்டு ஹிந்தி எதுக்குறாருன்னா இது ஒரே மாத்திர வேலையா இல்லையா? அது டிஎம்கே ஜீன் மாதிரி தானே. அவங்க சன்ஷைன் ஸ்கூல், அவங்க ஃபேமிலியில் எல்லாம் சிபிஎஸ்சி ஹிந்தி தான், சன்ஷைன் ஸ்கூல் நடத்துவாங்க. அதே மாதிரி விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஹிந்தி பயிற்க வேண்டிய பள்ளியை நடத்துவார். ஆனால் இங்கே வெளியில் வந்துட்டு ஹிந்திக்கு எதிராக குரல் கொடுப்பார். அப்படின்னா விஜயை நம்ப முடியுமா? விஜயோட காமெடி அரசியல் தானே அது. விஜயுடைய சீப்பு பாலிட்டிக்ஸ், அதாவது மலிவு விலை அரசியல் தானே இது. விஜய் எவ்வளவு தரந்தாழ்ந்து போய்விட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு சொல்கிறேன், நான் நேற்று சொன்னேன், நீங்கள்லாம் படிக்காத ஆளுங்கய்யா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. 5 வயசு பையனோட நீங்கள் மோத முடியாது, உட்கார வச்சு பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து, உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து பாருங்கன்னு சொன்னேன். அந்த லிஸ்ட்டில் நீ படிக்காத லிஸ்ட்டில் நீங்களும் வரீங்க. 10 மார்க்கு 15 மார்க்கு லிஸ்ட்டு இந்த திமுககாரன் மாதிரி அதில் நீங்களும் வரீங்க. அதனால் உங்களுக்கு கல்வியை பற்றி அடிப்படை விஷயமே தெரியலை. அதனால தான் இந்தியை எதிர்க்கிற. இந்தியை நான் எல்லாருக்குமே சொல்கிறேன்ப்பா, உங்கள் விஜய், உங்கள் திமுககாரர்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், தைரியம் இருந்தால் உங்களுக்கு இந்த தேர்தலில் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, இந்தியை படிக்க விடமாட்டோம்னு தைரியம் இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் விஜயும் உங்கள் திமுககாரனும் சேர்ந்து அரசியல் வாக்குறுதியாக கொடுங்க, தேர்தல் வாக்குறுதியாக கொடுங்க. என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஒவ்வொருத்தனும் உங்களை.